இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சிறப்பு விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார். இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் ஆலோசனையானது இன்றைய தினம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் வழங்க கேட்கலாம். வினீஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணிக்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவில்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் நிலை வருவதால் அடுத்த பிரதமர் யார் என்பதில் கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது பயணிகள் விமானம் மூலம் சென்னையிலிருந்து டெல்லி புறப்பட இருக்கிறார். இந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க கூடுதலாக 38 இடங்கள் தேவைப்படும் நிலையில் இது தொடர்பாக ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தனி பெரும்பான்மைக்கு 272 இடங்கள் தேவைப்படும் நிலையில் பிற கட்சிகளுடன் ஆதரவை பெறுவது அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசிக்க இந்தியா கூட்டணி திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மூத்த கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய சரத்பவார், உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அதே போல ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பகவத் மான் சிங் உட்பட பல்வேறு தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைப்பு தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்த திட்டமிட்டதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை 16 இடங்கள், ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்கள், ஏக்நாத் சிண்டேவின் சிவசேனா கட்சி 7 இடங்கள், லோக் ஜனா சக்தி 5 இடங்கள், ஒட்டுமொத்தமாக 292 இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி ஆட்சி அமைப்பதில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி, அதே போல பீகாரை சேர்ந்த நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் முக்கிய பங்கு வகிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கூடிய நிலையில் இரண்டு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளை சேர்ந்த தலைவர்களுடன் டெல்லியில் இன்று ஆலோசனை நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து பயணிகள் விமானம் மூலம் டெல்லி செல்ல இருக்கிறார்.